எழுந்து நீயே உன் படுக்கையை போட்டுக்கொள். அப்படியானா நாமே என்ன செய்ய வேண்டுமானால் நீ அதுக்கு முயற்சி செய் அப்படின்றார். நீ முயற்சி செய். இந்த நிலை எப்போ மாறும்? இதிலேருந்து ஒரு விடுதலை வேணும். எனக்கு இந்த இடத்த விட்டு வர முடியலையே, இதை விட்டு எனக்கு வேற ஒன்று செய்ய முடியாமல் இருக்குமே, அதுக்கு என்ன பண்ணலாம்? எதை செய்தாலும் ஒரு விருத்தி இல்லை, அல்லது விருத்தி இல்லாமல் இருக்குது, அல்லது எதை செய்தாலும் நன்றி இல்லாமல் இருக்குது, அல்லது நம்ம என்ன செய்து வரலாம் அப்படின்னு ஒரு கேள்வியோடு இருந்தா கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, நீ இயேசு கிறிஸ்து உனக்கு உதவி செய்ய விரும்புகிறார். அங்கே அவனை பார்த்து சொன்னார், இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்க விரும்புகிறார் அப்படின்னு. அப்போ இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து உனக்கு உதவி செய்ய விரும்புகிறார் அப்படியான நீயே உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய, நீயே போட்டுக்கொள். எழுந்து, அவர் சொன்னார், நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்து நீயே போட்டுக்கோ அப்படிங்கிறார். அப்படியானா அந்த இடத்த விட்டு வெளியே வருவதற்கு தேவனாகிய கர்த்தர் அவர் மூலமாக பேசுகிறார். பேதுரு மூலமாக அந்த ஐனையாவுக்கு சொல்லுகிறார், நீ அப்போ அப்படின்னா அவன் ஒரு இடத்துல முடங்கி கிடந்திருக்கான், அவன் ஒரு வேலையில் முடங்கி இருக்கிறான், அதிலிருந்து அவன் வெளியே வரணும் அப்படின்னு அவனுக்கு வழி தெரியாமல் இருக்கிறான். ஆனால் அவன் உள்ளமானது எனக்கு ஏதாவது வழி வேணும், நான் என்ன செய்ய அப்படின்னு ஒரு தேடலோடு இருந்திருக்கு. அதனால தான் பேதுரு சொல்கிறாரு, அவனை உன்னை குணமாக்க விரும்புகிறாரு. நீ உன் இருதயம் ஏங்கி கொண்டிருக்கு, உன் உள்ளமானது தேடிக்கொண்டிருக்கு பாரு, அதை உனக்கு தருகிறார். நீ தேடுவது உனக்கு கிடைக்கும். ஆனால் அவரால் முடியும், இயேசு கிறிஸ்துவால் முடியும். அவர் உனக்கு இன்றைக்கு தருகிறார். நீ எழுந்து அப்படின்னார். நீ எழுந்து அந்த இடத்தை விட்டு எழும்பணும். ஏதோ ஒரு இடத்துல அடிமைப்பட்டு இருப்போமானால், சில காரியங்களை விட முடியாமல் இருப்போமானால், சில வார்த்தைகளை விட முடியாமல் இருப்போமானால், சில இடத்தை விட முடியாமல் இருப்போமானால், ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு உனக்கு உதவி செய்வார், இயேசு உனக்கு உதவி செய்வார்னு. அந்த பேதுரு மூலமாக கர்த்தர் பேசுகிறாரு, இயேசு உன்னை குணமாக்க விரும்புகிறார். அப்போ குணமாக்க விரும்புகிறார். உனக்கு அது விருப்பம் இருக்கா? நீ எழுந்து நட அப்படின்னா. நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கோன்னார். நீயே எலும்பு அப்படின்னார். அப்படியானா அவன் படுத்திருக்கிறான். அவனை சொல்கிறான், எலும்பு அப்படின்னு. அவன் எழும்புகிறான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் எழுந்திருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போது வார்த்தை கிடைத்த உடனே எழுந்திருக்க வேண்டும். இந்த வேத பகுதி, சத்திய வேதம் நமக்கு என்ன சொல்லி தருகிறது என்றால், ஒரு வார்த்தை நமக்கு கிடைத்த உடனே அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். சான்ஸை பயன்படுத்தணும். வாய்ப்பை பயன்படுத்துகிற மாதிரி உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏதாவது ஒரு வாய்ப்பு வருது அப்படின்னா அந்த வாய்ப்பை பயன்படுத்த தெரிந்தவன் தான் ஞானி. பயன்படுத்தக்கூடியவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உயர்த்தப்பட்டுட்டே போவாங்க. ஏதோ ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்கும் அப்படின்னா, பரவ பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் செய்யலான் இருக்கேன், அடுத்த வருஷம் செய்யலான் இருக்கேன் அப்படின்னு ஏதோ ஒரு காரியங்களை நம்ம தள்ளி வைப்போமானால் வேறு ஒருவன் அதை எடுத்துக்கொள்வான், வேறு ஒருவர் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அப்படி ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, உடனே அவன் எழுந்திருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசு நல்லவர். அப்படியானா உடனே அந்த காரியங்களை செய்வதற்கு தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தைகளை தருகிறார். நீ உடனே செய். ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறதா? உடனே செய். கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒரு வார்த்தை வருகிறதா? உடனே எழுந்து நில். எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள்னார். அல்லேலூயா. அப்படியானா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த படுத்து கிடக்கிற ஒரு அனுபவம் இருக்கா? முடங்கி கிடக்கிற அனுபவம் இருக்கா? முடங்கியே இருக்குங்க. வேலை அப்படியே முடங்கி கிடக்கு, என் சூழ்நிலை அப்படியே முடங்கி கிடக்கு, என்னுடைய காரியம் அப்படியே முடக்கமாக இருக்குது, அது ஒன்றும் விருத்தி இல்லை, செய்ய முடியல அப்படின்னா அதை எடுத்து நீ எழும்புன்றார். இன்றைக்கு உனக்கு இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து உனக்கு உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்து அதற்கு உனக்கு துணையாக இருக்கிறார். நீ அதை விட்டு எழும்பு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, இந்த நாளில் எழுந்துரு அப்படின்னா. எழும்ப முடியாது இல்லை, நீ தான் எழுந்திருக்கணும். அவரை சிலவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே வந்து என்னை சொல்லட்டும், நான் போகிறேன், ஆண்டவர் வந்து நேரடியாக வந்து என்ன கமெண்ட் பண்ணட்டும், நான் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் எப்படி கமெண்ட் பண்ணுவார்? சொல்லும்போது, வார்த்தை கிடைக்கும்போது எழுந்துட்டா அதுக்கப்புறம் உதவி செய்வார். அவருடைய வார்த்தை நமக்கு எப்போ வருதோ அந்த வார்த்தை உள்ளே போனோடனே உள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அது உள்ளே இருக்கிற அத்தனை அவயங்களும் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அத்தனை அவயங்கள் என்றால் உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு பூரிப்பு வரும். உள்ளே போனவுடனே வார்த்தை உள்ளே போனவுடனே இருதயம் என்ன செய்யும்னா பரிசுத்தப்படும். அப்போ வார்த்தையை உள்ளே அனுப்பணும்.
அதனால தான் இயேசு சொன்னார், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தால் நான் அவனோடு கூட என்ன செய்வேன்னா உட்பிரவேசிப்பேன், அவனோடு கூட போஜனமும் பண்ணுவேன்றார். வார்த்தையை கேட்டு கதவை திறக்கணுமா? கதவு என்ன கதவு? இதயமான அந்த கதவை திறக்கணும். இந்த வார்த்தையை உள்ளே போகும்போது நான் அவனோடு உட்பிரவேசிப்பேன்ற, அவனோடு போஜனமும் பண்ணுவேன் அப்படின்றார். அப்போ நம்ம கூட ஆண்டவர், நம்ம கூட சர்வ வல்லமுள்ள தேவன் நமக்குள்ளே வந்து நம்மளோடு கலந்துருக்கும் போது நாம் செய்ய வேண்டியவைகள் நமக்குள்ளே இருந்து அப்படியே உந்தப்பட்டுட்டே இருக்கும். அப்படியே தள்ளி தள்ளி புஷ் பண்ணிகிட்டே இருப்பார். அப்படி இதை பார், இதை செய், இதை விட்டு, அதை நடத்து அப்படிம்பார். அந்த ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த பூமியில் இருக்கும்போது ஆண்டவருடைய பிள்ளைகள் என்ற அந்த அந்த ஒரு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை செய்ய முடியும், பெரிய ஒரு வேலையை செய்ய முடியும், பெரியவர்களாக வாழ முடியும், அநேகருக்கு உதவி செய்ய முடியும். இயேசு